ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஷைலுவோட பர்த்டே vlog பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. கத்தி ஹாப்பி பர்த்டே டு யூ. பாட்டு பாடுறீ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒன்று கட் பண்ணி எடுக்கிறேன்னா பாரு. பர்த்டே பேபி, கொஞ்சம் உங்கள் ஃபேஸை காட்டுங்க பேபி. ம், குடு குடு, தாத்தா கிட்ட குடு. குடுறா. அதுக்குள்ள அவன் சாப்பிட்டாண்டி. ஊட்டி விடாம கையில கொடுத்துட்டு வர. ஏ ஷைலு, இருங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டிக்கோங்க. ஏய் இங்க பாருடா, இருங்க போட்டோ எடுக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்ம பர்த்டே இந்த வருஷம் ரொம்ப 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 சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. எதுவும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு டைமும் இல்லை. எனக்கு ஈவன் கோவிலுக்குமே என்னால் போக முடியல. எனக்கு ஆக்சுவலாக லீவ் கிடைக்கல. இன்னைக்கு இந்த மந்த்து நிறைய லீவ் எடுத்துட்டேன். ஸோ அதனால லீவே இல்லாமல் போயிடுச்சு. குழந்தைக்கு வீட்லேயே கேக் நைட் 12 மணிக்கு, அடுத்த நாள் மார்னிங் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டோம். ஸோ அதனாலேயே நைட்டு எல்லோரும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 o'clock மாடியில் போயிட்டு கேக் வெட்டிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். கிஃப்ட்டு மட்டும் கொடுத்தாங்க. அவனோட தாத்தா பாட்டி அண்ணா அக்கா ஸோ எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அதனால அவன் கொஞ்சம் ஹாப்பியானான். யூஸ்வலி அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்தாலே போதும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை விட அதை அவனுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஸோ என்னை தவிர மற்ற எல்லாருமே கிஃப்ட்டு கொடுத்தாங்க. நான் பெருசாக ஒன்றும் கொடுக்கல, ஏதோ ஒன்று குட்டியாக ஒன்று போட்டு விட்டேன். இந்த ஹாப்பினஸ் தோ இது ரொம்ப எக்ஸைட் ஆகுறது தான் அவனுக்கு, அதுதான் ரொம்ப பிடிக்கும். உள்ளே என்ன இருக்குன்றது கூட அவனுக்கு செகண்டரி தான், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். ஸோ இந்த பர்த்டே அப்படியே போச்சு. நெக்ஸ்ட் பர்த்டேக்காவது கொஞ்சம் லீவ்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வெளியில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணணும். யூஸ்வலி நான் லீவ் போட்டுருவேன் அவனோட பர்த்டேக்கு, ஆஃபீஸ் போக மாட்டேன். பட் இந்த வாட்டி முடியல என்னால். ரிமோட் கண்ட்ரோல் கார் அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருந்தான். ஸோ அதை வச்சு ஓட்டி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணான். புது ட்ரெஸ் இப்போ போட்டிருக்கிறது ஆக்சுவலாக புது ட்ரெஸ் கூட கிடையாது. இப்போ இது வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இதுதான் பர்த்டே ட்ரெஸ்ஸு. இந்த மரூன் கலரும் அந்த பேண்ட்டு அந்த டிஷர்ட், இதுதான் புது ட்ரெஸ் அவனுக்கு. பர்த்டே பேபி ஹாய். பால் பாயசம். பர்த்டே பேபி பால்கனில் நின்று ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கு. பால் பாயசம் பிடிச்சிக்கோங்க பர்த்டே பேபி. இங்கே பார்த்துக்கடி, டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்கா?